சாய் தன்சிகா விஷால் வந்து லவ் பண்ணாங்களா? ஏன்னா சின்ன கிசஸ் கூட வரல. எப்படி அவங்க லவ் பண்ணாங்க அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்க சொல்லுங்க எப்படி காதல் மலர்ந்துச்சு 2 பேத்துக்கும்? நான் பார்த்தேன் ஒரு 8 வருஷம் முன்னாடி பார்த்தேன். நானும் ரொம்ப அவங்க சப்போர்ட் நிக்கிறேன் அப்படின்னாங்க. நானும் ரொம்ப செக்லூடடான பர்சன், அவரும் ரொம்ப செக்லூடடான பர்சன். வி லைக் பிரைவசி அ லாட். நாங்கள் 15 வருஷமா வி வர் ஃப்ரெண்ட்ஸ். அப்பப்போ அவரோட நடிகர் சங்கம் இதுக்கு கூப்பிடுவாங்க, தவறாமல் போயிடுவேன். எப்போவுமே நல்ல ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே அவர் இருக்கிற இடங்கள்ல. அதே மாதிரி பெண்களுக்கு ரொம்ப அந்த ஒரு முக்கியத்துவம், அந்த ஒரு சேஃப்டி எல்லாம் நல்லா பார்ப்பாரு. ஐவ் சீன் ஹிம் லைக் தட். ஸோ எப்போவுமே அவர் நல்ல அபிப்பிராயம். அவர் நடிகர் சங்கம் இதில் போய் இதாக நிற்கும் போது கூட நான் போய் ஓட்டெலாம் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் குட் மெமரிஸ் வித் ஹிம். இடையில திடீர்னு நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், திடீர்னு மீட் பண்ணோம். திடீர்னு பார்த்தா எங்கள் 2 பேருக்கு மியூச்சுவலாக தோணிடுச்சு தட் திஸ் இஸ் வேர் இட் இஸ் ஹெட்டிங் அப்படின்றது. உங்களுக்கு தோணும் ஒரு பாயிண்டில், அது உங்களுக்கே தோணும். ஓகே, திஸ் இஸ் த பர்சன், திஸ் இஸ் மை மேன், திஸ் இஸ் மை உமன் அப்படின்னு தோணும் உங்களுக்கு. அந்த மாதிரி கட்டத்தில் தான் எங்களுக்கு தோணுச்சு. அண்ட் தென் மியூச்சுவலாகவே தோணி ஜாடமாடையாக பேசி ஓகே அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த படத்தையே ரொம்ப ஸ்பெஷல் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் அனௌன்ஸ் பண்ணதும் இந்த படம் விழா மேடையில் தானே? ஆமாம், அது காலைல பேப்பரில் ஒரு பெரிய பேப்பர் நியூஸில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை சரி சொல்லிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி அன்னைக்கு இன்ஃபேக்ட் அந்த யோகிடா ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக நான் கூப்பிட்டுருந்தேன் வாங்க அப்படின்ட்டு. பார்த்தாக்கா இந்த நியூஸ் வந்தோடனே சரி இது வந்து சரி அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்களும் வரீங்க அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். அவர் ஒரு தனிப்பட்ட நடிகர், நான் வந்து என் ஃபங்க்ஷனுக்காக நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்லாம் காமெடி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் முன்னாடி. வாங்க நீங்கள் பேசிட்டு நீங்கள் பாட்டு கிளம்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பார்த்தா அன்னைக்கு சத்தியமாக நாங்கள் யாருமே நினைக்கல அது வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக மாறும். நிறைய பேர் இந்த ஏஜ் கம்பேரிசன்லாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவருக்கு அவ்வளோ ஏஜ் வந்து உங்களுக்கு இவ்வளோ ஏஜ், இவங்க கல்யாணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அதுக்கு நீ சொல்கிற ஆன்சர் என்ன? ஒரு நெத்தி டிபலாக என்ன சொல்ல விரும்புறீங்க? புரிதல் தாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஈச் அதர் அண்ட் ஹவு மச் யூ லவ் அ பர்சன். இது 2 இருந்தாலே போதும். யா, அண்ட் 10 years difference is not a big deal, I feel. I am also a matured woman. I also need a matured man. அவ்வளோதான். அண்ட் அதை நான் ரொம்ப ஒரு இதாக நான் பார்க்குறேன். லைஃப் லாங் we are going to live and we are going to be together. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அதோட லவ்வும் இருக்கணும். அது 2மே இருக்குது எங்களுக்கு. பட் இப்போ சாய் தன்சிகா அவருக்கு வந்து அதாவது திருமண வாழ்க்கையை வந்து ஓகே வந்து ஒரு ஃபேமிலியாக மாறும், இல்லை வந்து அப்படி ஒரு ஆசையா, இல்லை படம் நடிப்பீங்களா திருமணத்துக்கு அப்புறம் கூட? லைஃப் நம்மளுக்கு முதல்ல எப்படி என்ன கொடுக்குதுன்றதை பார்க்கணுங்க. அதை பார்த்துட்டு ஐம் ஆல்சோ நடிச்சுட்டு தான் இருக்கேன் இது வரைக்கும். இப்போ இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பாக ஒரு 3 ரிலீசஸாவது இருக்குது. ஸோ படங்கள் நடிச்சுட்டு தான் இருக்கேன். இப்போ தான் முடித்தேன் கூட, சமுத்திரகனி சாரோட ஒரு படம் முடித்தேன். ஸோ எல்லாமே நான் எப்போவுமே அதாங்க பிலீவ் பண்ணுவேன்.